சென்னை எழும்பூர் 77வது வட்டத்திற்குட்பட்ட பகுதியில பவானி அம்மன் கோவில் இருக்கு. இது சுமார் ஒரு 70 ஆண்டு பழமையானதுன்னு சொல்றாங்க. அந்த கோவில் இப்போ புனரமைக்கப்பட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது. அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அம்மனை மீண்டும் வழிபடணும், அம்மனுக்கு ஒரு கோவில் எழுப்பணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான வேலையை தொடங்குறாங்க. கிறிஸ்தவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ பல்வேறு பகுதிகளில் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தா இருக்கு. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன பண்றாங்கன்னா, உடனே இந்து முன்னணிக்கு தகவல் கொடுக்குறாங்க. இந்து முன்னணி களத்துல குதிக்குது. இப்போ அடுத்த கட்டமா அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்கள் பங்கெடுத்த அந்த செய்திகள் சிந்தனைகளா மாதவரத்தில் எப்படி இந்து மயானத்தை கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிச்சாங்க, அது குறித்தும் இந்து முன்னணி தான் புகார் கொடுத்ததுங்கிறத பார்க்குறோம். இப்போ இது என்னன்னா, ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கக்கூடியது. அந்த பகுதியிலே நீங்கள் சொன்னக்கூடிய அந்த அம்மன் கோயில் 50 வருடங்களாக இருக்குது. இப்போ அந்த ஒட்டுமொத்த அப்பார்ட்மெண்ட்டையே இடிக்க போகிறோம், திரும்ப ரீபில்ட் பண்ண போகிறாங்க, புனரமைக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 50 வருடங்களாக இந்த கோயிலும் இருந்தது கொஞ்சம் உருகுலைஞ்சு இருக்குது. இதை நம்ம இடிச்சுட்டு ஒன்று கட்டலாம் அப்படின்னு இடிச்சிடுறாங்க. ஏதோ நினச்சிட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அதை கட்டுறப்ப நமக்கும் ஒரு இடம் கொடுப்பாங்க, நம்மளும் கட்டிடலாமே அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் இப்போதைக்கு வீடு நாங்கள் இடிச்சு கட்ட போகிறது இல்லை. ஏன்னா அப்போனா இந்த இடம், அப்போனா நாங்கள் இருக்கிற ஆட்களை வச்சு இதை நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு முயற்சி எடுக்கும் பொழுது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னன்னா, அங்கே ஒரு 50 குடும்பங்கள் இருக்குன்னா அதில் ஒரு 4 பேர் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்காங்க பட்டியல் சமூகத்தில். அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே இங்கே 2 வீலர் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை, கார் பார்க்கிங் பிரச்சனையாக இருக்குது, ஆட்டோவை நிறுத்த முடியல, சில பேர் ஆட்டோலாம் எடுத்து ஓட்டுறாங்க, அவங்க 2 வீலர் வைக்கிறதுக்கு பார்க்கிங் பிரச்சனை இருக்குது, உனக்கு ஒரு கோயில் கேடா அப்படி வாங்கிடுது. மாதவரத்தில் பாருங்க, இந்து மயானத்தை ஆக்கிரமிக்கிறவங்க கிறிஸ்தவர்கள். இங்கே ஏற்கனவே இருந்த கோயில் திரும்ப கட்டணும்னு முயற்சி பண்ணும் பொழுது அவசரப்பட்டு இடிச்சிட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த அப்பார்ட்மெண்ட்டே இருக்கும் பொழுது இதுக்காக ஒரு இடத்த ஒதுக்குவாங்கன்னு நினச்சிட்டு நம்பி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற நேரத்தில் 2 வீலர் பார்க்கிங் பிரச்சனை அப்படின்னு சொல்றது யாருன்னா இந்த 4 கிறிஸ்தவர்கள். சரி, இப்படி சொன்னா கிறிஸ்தவர் இந்த பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டையெல்லாம் போட்டுவிட்டு வந்திருக்காங்க. யாருடைய ஆட்சின்னு நமக்கு தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு நடிப்பு பயிற்சி எல்லாம் எடுத்திருக்காங்க போல இருக்கு. இப்பொழுது அந்த தொகுதியுடைய எம்எல்ஏவே நல்ல ஒரு நடிகர், கதை எழுதக்கூடியவர். இப்போ இன்னைக்கே கூட அவர் கரூரில் என்ன பேசுகிறார் பார்த்தீங்கன்னா, இது வித்தியாசமாக இருக்குது. நமக்கு எப்படி 3 ஒன்றா அவங்க பார்க்குறாங்கன்னு தெரில. என்னென்னா, பிரைஸ் தி லார்ட் அப்படிங்கிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், அஸ்ஸலாமு அலைக்கும், பிறப்பக்கும் எல்லாம் உயிருக்கும். இப்போ இந்த 2 சொன்னியே, இதுக்கும் இந்த பிறப்புக்கும் என்ன சம்பந்தம்? அப்பனா இந்து மதத்துல மட்டும்தான் பிறப்புக்கும் எல்லா இருக்குங்கிறது இருக்கு சமம்னு சொல்ல வரியா அப்படிங்கிறதையாவது நீ ஏத்துக்கிறியா? மற்றதுல அந்த சமம் இல்லைங்கிறதையாவது உன்னால தைரியமா சொல்ல முடியுமா? அதாவது மேடை கிடைச்சிருச்சு, நமக்கும் மைக்கு கொடுத்துட்டானுவோம், இவரை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் நம்ம விஜய் குறித்து அப்படிங்கிறதுக்காக வாயில வந்தது. நான் அந்த மீட்டிங்லேயே விஜய் சொல்றாரு, வாய் 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 இருக்குன்னா என்ன வேணாலும் பேசிங்களான்னு. இந்த மாதிரி மைக்கு இருக்குன்னா நீ என்ன வேணாலும் பேசியான்னு நம்மளும் இவரை கேட்கலாம். எதுக்கு நீ ராஜ்பவனை பிடிச்சி தொங்குற அப்படின்னா, அவர் தான் இப்பொழுது எக்மோர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சராக இருக்கிறார். இப்போ அங்கே போய் முறையிட்டா நீதி கிடைச்சிருமா? அவர் தான் பிரைஸ் தி லார்டுங்கிறாரு. அழுத்தம் திருத்தமாக ஜோசப் விஜய்னு அவர் சொல்றாரு. சரி, ஏற்கனவே போட்டிட்டார் திமுகலேருந்து, அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அங்கே நியாயம் கிடைச்சிருமா? ஏன்னா அவர் வெளியில தமிழன் பிரசன்னா, அவர் வீடெல்லாம் காட்டும் பொழுது உள்ள எந்த மதத்தை அவர் பின்பற்றிருக்கிறாருங்கிறது தெரிஞ்சது. இந்த மக்களுக்கு வேற யார்கிட்ட போவாங்க? அதான் இந்து முன்னணிகிட்ட வந்திருக்காங்க. இந்து முன்னணி அவர்களுக்கு வாதாட, போராட, பரிந்து பேச களத்தில் இறங்கி இருக்கிறது. இந்து முன்னணி ஒரு இடத்துல குதிச்சாங்கன்னா அது ஒரு தீர்வு கிடைக்கிற வரை அவங்க போராடுவாங்க. இப்போ இதே விஷயத்த நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். வேலூர்ல பைரா அப்படிங்கிற ஒரு சமூகம் 50-60 குடும்பம் இருக்கிறாங்க. அந்த பைராங்கிறது அதுவும் ஒரு இந்த குறி சொல்லக்கூடிய அந்த இது மாதிரியான ஒரு சமூகம். 51 பேர் இந்துவா இருக்கான், ஒரு 9 குடும்பம் கிறிஸ்தவனா மாறிட்டான். அங்க கோயில் கட்டக்கூடாது, பெருமாள் கோயில் கட்டக்கூடாதுன்னு ஒத்த காலில் நிக்கிறான்ல. எப்படி
அதாவது ஒரே மோடஸ் ஒப்பராண்டி தான். அதனால தான் விவேகானந்தர் சொன்னார், இந்துவிலேருந்து ஒருத்தவன் கன்வெர்ட் ஆயிட்டான்னா சரி அவன் ஏதோ வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து விட்டான்னு கிடையாது, உங்களுடைய எதிரி ஒன்று ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது. அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இந்த எக்மோர் சம்பவமும் காட்டுக்குது.